பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் பிரணா ஆன்லைன் கிளாஸுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் ரால்ஸ் ராய்ஸ் காரை பற்றி நம்மில் சில பேருக்கு தெரியாத தகவல்களை பற்றி பார்க்க உள்ளோம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது ஆடம்பரம்தான். இப்படிப்பட்ட ஆடம்பரமான காரின் விலை எவ்வளவு தெரியுமா? இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரின் ஆரம்ப விலையே 5 கோடி ஆகும். இந்த காரின் அதிகபட்ச விலை வாடிக்கையாளர்களை பொறுத்து மாறுபடும். ஏனென்றால் மற்ற கார் நிறுவனங்களைப் போல் இல்லாமல் ரோல்ஸ் ராய்ஸ் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப கார்களை உருவாக்கி தருவார்கள். எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் துபாய் இளவரசர் ரோல்ஸ் ராய்ஸ் காரை தங்கத்தில் உருவாக்க கூறியுள்ளார். அதை போலவே அவர்கள் தயாரித்து வைத்துள்ளனர். எதற்காக இவ்வளவு விலை? இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனம் உருவாக்கிய நாள் முதல் இன்று வரை அதன் உதிரிபாகங்கள் முழுவதுமாக கையால் உருவாக்கப்படுகின்றன. ஆம், இந்த நிறுவனம் பெரும்பாலும் இயந்திரங்களை பயன்படுத்தாமல் மனிதர்களுக்கு வேலையை உபயோகிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால்தான் மற்ற நிறுவனங்களை விட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு விலை அதிகம். ரோல்ஸ் ராய்ஸ் காரின் பெயிண்டிங். இந்த காரை சுற்றி மெல்லிய கோடு போன்ற ஒரு பெயிண்டிங்கை காணலாம். இதை செய்வது இயந்திரமல்ல, ஒரு மனிதர்தான். இதுவரை உருவாக்கப்பட்ட அனைத்து கார்களுக்கும் மார்க் என்ற ஒரு நபர்தான் இந்த கோடுகளை வரைகிறார். அதற்கு அவர் பயன்படுத்தும் பெயிண்ட் பிரஷ் ஆனது அணிலின் முடியில் இருந்து செய்யப்பட்டிருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் காரின் லோகோவானது 1906ஆம் ஆண்டு சார்லஸ் ஸ்கைஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த காரின் சக்கரங்களில் இருக்கக்கூடிய இந்த லோகோ கார் எவ்வளவு வேகமாக சென்றாலும் சுழலாமல் ஒரே திசையில்தான் இருக்கும். நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் சக்கரங்களில் இருக்கக்கூடிய லோகோ ஒரே திசையை காட்டும்படி மிக கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1906ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் சில்வர் கோஸ்ட் என்ற தனது முதல் காரை அறிமுகப்படுத்தியது. அந்த கார் 24,000 கிலோமீட்டர்கள் நிற்காமல் ஓடி புதிய சாதனை படைத்தது. 2003ஆம் ஆண்டில் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபாண்டம் காரை தனது முதல் ரோல்ஸ் ராய்ஸ் என் படைப்பாக BMW அறிமுகம் செய்தது. உலகளவில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய இந்த ஃபாண்டம் கார் வாடிக்கையாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப 44,000 வண்ணங்களில் தேர்வு செய்யும் வாய்ப்பும் இருக்கிறது. ரோல்ஸ் ராய்ஸின் ஃபாண்டம் கார் அனைத்தும் ஜெர்மனியில் தான் தயாரிக்கப்படுகின்றன. அதற்காக கட்டமைக்கப்பட்ட தொழிற்சாலையில் அலுமினிய பாகங்களை தயாரிக்க 200 பிரிவுகளும் கலவை பாகங்களை கைகளால் தயாரிக்க 300 பிரிவுகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஒரு ஃபாண்டம் காரை உருவாக்க குறைந்தது 2 மாதங்களாவது தொழிலாளர்களுக்கு ஆகும். BMW கீழ் வெளியான ரோல்ஸ் ராய்ஸ் ஃபாண்டம் கார் V12 என்ஜினை கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த என்ஜின் 0 - 100 கிலோமீட்டரை வெறும் 5.9 நொடிகளில் அடையும் பவரை தரவல்லது. காரின் முன்பு இடம்பெறும் ஆபரணமான த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி 1911ஆம் ஆண்டில் ஸ்கைஸ் என்ற சிற்ப கலைஞரால் வடிவமைக்கப்பட்டது. எல்லா மேஸ்காட் போலவே முதலில் சாதாரணமாக இடம்பெற்றிருந்த த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி காலமாற்றத்தால் ரிமோட் கண்ட்ரோல் கொண்டு இயக்கப்படுவதுமாகவும் தானாகவே காரின் ஃபோனெட்டில் தோன்றுவது போலவும் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஃபாண்டம் காரின் அனைத்து மாடல்களிலும் ஒரு குடை வைக்கப்பட்டிருக்கும். டைஃப்லானில் தயாரிக்கப்பட்ட இந்த குடை உரிமையாளருக்கான இருக்கையின் கதவினுள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு முறை கதவை திறந்தால் கூடை தானாகவே கைக்கு அடக்கமாக வெளியே வரும். இது ஃபாண்டம் காரின் தனிச்சிறப்புகளுள் முக்கியமான ஒன்று. ஃபாண்டம் காருக்காக முற்றிலும் லெதரால் செய்யப்பட்ட இருக்கைகள் உயர் ரக லெதரால் உருவாக்கப்படுபவை. 75 சதுர மீட்டர் லெதரை கொண்டு உருவாகும் இருக்கைகள் ஆன கவர்கள் 17 நாட்கள் தயாரிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.